அங்க டைனிங் டேபிள் மேல இருக்கு. அவ்வளவுதான், குழம்பு சுட சுட சுண்டத்து குழம்பு ரெடி. ஹலோ, ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பாருங்க, நம்ம வீட்டுல ஸ்பெஷல் சுண்டவத்தல் குழம்பு. ஓகே, இந்த மசாலா பாருங்க, நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். பச்சரிசி, அப்புறம் உளுந்து, கடுகு, வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு அத்தனையும் போட்டு நல்லா வதக்கி வறுத்து எடுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் குழம்புக்காக. ஸோ இது சுண்டத்து குழம்பு நான் ஆரம்பத்தில் எப்படி வச்சுட்டு இருந்தேன் தெரியுங்களா? ஒருத்தங்க சொன்னாங்க விதையெல்லாம் எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப கசக்கும் அப்படின்னு. அதனால நான் ரொம்ப ஃபுல்லா நீட்டா ஒண்ணுமே இல்லாம வெறும் சக்கையா வச்சுட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு இப்ப விதையோட அப்படியே மோர்ல கொஞ்ச நேரம் ஊற வச்சு, மோர் உப்பு கல்லுப்பு போட்டு ஊற வச்சு சேர்த்து போட்டு நல்லெண்ணெய்ல போட்டு வறுத்துட்டு இருக்கேன். அடுத்தது தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம், பூண்டு. நான் லென்த் வீடியோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு guys. ஸோ ஏன்னா எனக்கு வியூஸ் ரொம்ப டவுன் ஆயிட்டே இருக்குதா. ஸோ நான் எவ்வளவு கூட கஷ்டப்பட்டு பண்ணாலையும் வியூஸ் ரொம்ப கம்மியா போகுது அப்படிங்கறதுனால மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது இல்லாம ரீச் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. அதான் எனக்கு பயமா இருக்கு, சேனல் எங்க ரொம்ப டவுன் ஆயிருமோ, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட பிரயோஜனம் இல்லாம போயிருந்தேன் அப்படிங்கிற காட்டி தான் நான் கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் எதுவுமே நான் போஸ்ட் பண்ணல, வீடியோஸை எடுக்கல ஆக்சுவலா சொல்லுவேன்னா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். பார்க்க இது வியூஸ் நல்லபடியா போச்சுன்னா ஆண்டவன் புண்ணியமா, உங்களுக்கு புண்ணியமா இல்ல, எங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்து எனக்கு இது பண்ணாலே போதும், வாட்சிங் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் அதே போல சாங்ஸுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. சாங்ஸுக்கு எனக்கு சுத்தமா ரீச்சே இல்லை யூடியூப்ல. இப்ப காலையில கூட முந்தின நாள் ஒரு வீடியோ பண்ணிருந்தேன், சுல்தானா பாட்டுக்கு ஏதோ தையத்தக்க எனக்கு தெரிஞ்சுது ஆடினேன். அது இப்ப காலையில போஸ்ட் போட்டேன். ஸோ யூடியூப்ல எனக்கு அது போக மாட்டேங்குது அவ்வளோக்கா வியூஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு காமெடிஸ்க்கு நல்லா போகுது. ஸோ காமெடிஸ் பண்ணுவேன் கண்டினியூஸா, நிறுத்த மாட்டேன். லென்த் வீடியோஸுக்கு தான் எனக்கு வியூஸ் சுத்தமா கம்ப்ளீட்டா டவுன் ஆயிட்டு, அதனால வீடியோ போஸ்ட் பண்றதுக்கே எனக்கு மனசு இல்லை. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டு போட்டாலும் அது வியூஸ் போகலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால வேண்டாம், சரி கொஞ்ச நாளைக்கு நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி வெறும் ரீல்ஸ் மட்டும் பண்ணலாம், ஷார்ட்ஸ் மட்டும் போடலாம் அப்படின்ட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ கடைசியா இப்போ ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம், இதோட ரீச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவோட தான் இப்போ இன்னைக்கு நான் சும்மா மினி விளாக் மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கைஸ் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. வாவ், இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வணக்கணும், இன்னும் வணக்கணும். பார்த்தாலே ஆசையா இருக்குல்ல சாப்பிடும் போல. ஆக்சுவலா இது சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு எல்லாம், அதாவது உடம்புக்கு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை. நிறைய பேர் கசப்புனாலே அலறி ஓடி விழுந்து ஓடுறாங்க அப்படியே. நான் எல்லாம் பாவக்காய் ஜூஸே குடிப்பேன், இது பெரிய விஷயமா? ஸோ அடுத்தது களிக்கு வச்சிருக்கேன். சுண்டு வத்தல் நல்லா வதங்கிருச்சு, எடுத்துடலாம். கடுகு, கொஞ்சம் ஜீரகம்,
வரமிளகா நான் ஆல்ரெடி மசாலால பவுடர் பண்ணியிருக்கேன் போட்டு. காரத்துக்கு வத்தல் ஒரு 4. அடுத்தது கருவேப்பிலை. எந்த நம்ம என்ன தெரிக்குது. சின்ன வெங்காயம் பூண்டு, பெருங்காயம் தூள், அப்பதான் ராஜ்மாவோட ஸ்மெல்லு போகும். ஸோ அரைச்ச தக்காளி ஊத்திட்டேன். இது கொஞ்சம் வேகட்டும், பச்சை வாசனை போற வரைக்கும். அடுத்தது மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள். இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் மல்லித்தூள் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அரைச்சி வச்சுக்கோ இந்த பவுடர். அடுத்தது உப்பு. அதுக்கப்புறம் வறுத்த வச்சு வெண்டைக்காய். ஸோ இது கொஞ்சம் அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம களியை கிண்டிடலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நல்லா செப்பரேட் ஆயிடுச்சு பாருங்க. இதுல வந்து நல்லா எண்ணெய் தெரிஞ்சிச்சு. இப்போ லெமன் தண்ணி ஆட் பண்ணிடலாம். சரி, புளி தண்ணி, சரி புளி தண்ணி. ஒரு எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சு தண்ணி எடுத்திருக்கேன் தனியா. அடுத்தது நம்ம நார்மல் வாட்டர். தண்ணி அளவு நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நம்ம ஊற்றிக்கலாம். ஆனா மசாலாவுக்கு மீறி ஜாஸ்தி ஊற்றியாச்சுன்னா டேஸ்ட் வராது. சுல்தானே வேகறதுக்கு வச்சிடலாம் குழம்பு. ஸோ இப்ப திறந்து பார்த்துடலாம். குழம்பு வாவ் சூப்பர் ஆயிடுச்சு பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. இப்போ இதுல மல்லித்தலை மேலாப்ல அப்படியே தூவி விட்டுறலாம். அங்கே டைனிங் டேபிள் மேல இருக்கு. அவ்வளவுதான், குழம்பு சுட சுட சுண்டத்த குழம்பு ரெடி. ஸோ வாங்க கைஸ் சாப்பிடலாம். எல்லாருக்காக தான் செஞ்சிருக்கிறேன், வாங்க சாப்பிடலாம். அழகா கியூட்டான டேஸ்ட், ஹெல்தியான ஃபுட்டு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, இங்க நம்ம வீட்டுல மரம் இருக்கு, போய் சரியா போச்சு, சுண்டத்த மரம். ஸோ வாங்க கைஸ் எல்லாரும் சாப்பிடலாம். ஓகே, அதே போல இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்டு மாசத்துல ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. நான் வாரத்துல ஒரு முறை கண்டிப்பா நான் சாப்பிடுவேன் செஞ்சு. ஓகே கைஸ், லவ் யூ, டாடா, பை.